இந்த புற்றுநோய் வந்து பெண்களுடைய முதல் பிரச்சனையில முதலிடம் வகிக்குது. இந்த ஹெச்பிவி வந்து பிரச்சனைகள் ஆண்களுக்கு வருமானு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் வரலாம். எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஒருவர் இல்லாமல் பலருடன் உடலுறவு கொள்வது. 9 சொல்றாங்க, 9 வேரியன்ட் வந்து 9 விதமான வைரஸ்களை தடுக்கும். சில டைம் வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்த காலகட்டம் போய் இப்ப ரொம்ப தெரிஞ்சு ஆங்ஸைட்டி ஆகிற காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. வணக்கம் மேம். இப்போது தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ஹெச்பிவி வேக்சின் வந்து கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வந்து ஒரு வேக்சின் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 14 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான முதல் பிரச்சனை வந்து புற்றுநோய் சம்பந்தமா வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், அதுதான் முதலிடம் வகிக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை தடுக்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட். இது எப்போ போடணும், கரெக்டாக இந்த வேக்சின்ஸ் எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் சொல்றது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவின்ற ஒரு நுண் வைரஸோடைய எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக போடுறது. இது போடும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராது, இல்லை வருவதே மிகவும் குறைகிறது. அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ நிச்சயமாக, அதாவது அவர்களுடைய உடலுறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த ரஃபாக ஒரு 14 to 25 இயர்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வேக்சின். ஆனால் 26க்கு அப்புறம் போட்டுக்கலாமான்னா நிச்சயமாக போட்டுக்கலாம். 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய மருத்துவரை நாடி அதற்கான பரிசோதனைகளை செய்து கொண்டு போட்டுக்கலாம். இப்போ சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால வருது? இப்போ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ன்னு சொன்னால், இந்த கர்ப்பப்பை வந்து 3 இதுவாக இருக்குது. மேலே இருக்கிறது பாடி, கீழே இருக்கிறது இந்த கர்ப்பப்பை வாய் என்று சொல்லக்கூடிய சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ் தான் வந்து நீங்கள் உடலுறவின் போது அந்த இடத்துல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய முதல் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் தான், அதாவது கர்ப்பப்பை வாய் தான். அங்கே தான் வந்து புற்றுநோய் வரலாம். இந்த புற்றுநோய் வந்து பெண்களுடைய முதல் பிரச்சனையில், அதாவது புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனையில் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதலிடம் வகிக்குது. இதை எப்படி தடுக்கிறது, இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அதிகமாக சீக்கிரமாகவே ஆரம்பிக்கக்கூடிய உடலுறவு, மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஒருவர் இல்லாமல் பலருடன் உடலுறவு கொள்வது, புவர் ஜெனிட்டல் ஹைஜீன், அதாவது தன்னுடைய தன்னுறுப்புகளை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் இருப்பது, அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது தொற்று நோய்களை, அதுவும் முக்கியமாக பால்வினை சம்பந்தமான தொற்று நோய்களை சரியாம மருத்துவம் பார்க்காம அதை அப்படியே விட்டுறது. இதெல்லாம் வந்து காமன் ரீசன். இது வந்து ஜெனட்டிக்காக வருமா, அவர்கள் பரம்பரையாக வரக்கூடியதான வரலாம், ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான், பட் வரலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளாலையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரலாம். நம்ம இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னா என்ன? ஏன்னா இப்போ புற்றுநோய்க்கு வேக்சின் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ நீங்கள் தெளிவாக இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை எது உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கிய இடம் அது மாத்திரமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது மாத்திரமே கிடையாது, ஆனால் அதிகமாக இந்த புற்றுநோயை உருவாக்குவது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோடைய எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது தான் இந்த வேக்சின். இதில் இருக்க என்ன ஸ்ட்ரெயின், அதில் நிறைய இந்த வேக்சின்ஸ், அந்த வைரஸ் வந்து நிறைய விதமாக அதை நம்ம நம்பர்களால் குறியீடு வச்சுருக்காங்க. ஒரு வேக்சின் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைவேலண்ட் வேக்சின்னு சொல்கிறாங்க. அது 2 விதமான வைரஸ்களை தடுக்கும். குவாட்ரிவேலண்ட் வேக்சின் 4 விதமான வைரஸ்களை தடுக்கும். 9 சொல்கிறாங்க, 9 வேரியன்ட்னு வந்து 9 விதமான வைரஸ்களை தடுக்கும். இந்த மாதிரி பல விதமான வைரஸ்களை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது தான் இந்த சர்வைக்கல் வேக்சின். நம்ம அதையே 14 இயர்ஸ் இருக்கிற பெண்களுக்கு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு? ஆமாம், அதாவது இந்த வேக்சின் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எப்போ கரெக்டாக செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு
பெண் எடுத்துக்க முடிஞ்சா அவர்களுடைய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிச்சயமாக அது தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த ஆல்ரெடி இந்த எதிர்ப்பு சக்தி இருந்தா, ஒருவேளை அவங்க பார்ட்னர் இல்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் பின்னால அவங்களுக்கு ஹெச்பிவி இருந்து அவங்களுக்கு அந்த தொற்று சம்பந்தமா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அதை அவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கோ அந்த மனைவிக்கோ கொடுக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஆல்ரெடி அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இந்த தொற்றே வராது. ஸோ அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து விடுகிறது. ஆமாம், இந்த இது நீங்கள் இப்போ சொன்ன ரீசன்னால தான் வருமா, இல்லை இந்த இப்போ சானிட்டரி பேட்ஸில் இப்போ நிறைய பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா. அதனால தொற்றுகள் வரலாம், எரிச்சல் வலி, ஏன்னா அலர்ஜி வரலாம் பிளாஸ்டிக் இது மாதிரி. பட் சர்வைக்கல் கேன்சர் நிச்சயமா வந்து கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், அப்படியேன்னா அந்த 1% கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு கெமிக்கலால வரக்கூடிய இரிட்டேஷன் வந்து ஒரு வல்வலோ ஒரு வஜைனல் கேன்சரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே ஒழிய நிச்சயமா அதனாலலாம் வராது, பயப்பட வேண்டாம். இப்போ வேக்சின் போடுறதுனால இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வேற ஏதாவது நன்மைகள் வந்து அவங்களுக்கு இருக்குமா இந்த லேடிஸ்? இந்த ஹெச்பிவி வேக்சின் எடுக்கிறவங்களுக்கு ஏனல் கேன்சர்ஸ், வெஜினல் கேன்சர்ஸ், வல்வல் கேன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளே குறைவாக தான் இருக்கு. ஏன்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸால வரக்கூடிய இது எல்லாமே வரலாம். ஏனல் கேன்சர் வரலாம், வல்வல் கேன்சர் வரலாம், வெஜினல் கேன்சர் வரலாம். ஸோ எல்லாத்தையுமே இது தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹெச்பிவி வந்து பிரச்சனைகள் ஆண்களுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் வரலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக கொடுக்குறோமே வழியே இது ஒரு அதிகமான பிரச்சனை இருக்கக்கூடிய ஆணுக்கு கூட தேவைன்னா கொடுப்பாங்க. மேம், ஆஸ் அ கைனகாலஜிஸ்டாக நீங்கள் பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய வந்து கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஈவன் மெனோபாஸ் டைமில், ஈவன் பிசிஓடி, பிசிஓஎஸ் மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட அட்வைஸ்? இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்த காலகட்டம் போய் இப்போ ரொம்ப தெரிஞ்சு ஆங்ஸைட்டி ஆகிற காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. எந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்தாலும் முதல்ல என்ன பண்ணுறோம், டக்குன்னு கூகுள் போயிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டு தான் டாக்டர்கிட்டே போகிறோம். ஸோ அதனால் இப்போ நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரியான ஆரோக்கியம் என்று வரும்பொழுது அதற்கான சரியான ஒரு தகவல் கரெக்டாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஒரு மருத்துவர் மூலமோ இல்லை அதற்காக தெளிந்த ஒருத்தர்கிட்ட மூலமோ நம்ம கேட்கறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம்னா நீங்கள் 4 தான் பார்க்கணும், முக்கியமாக 4 தான் பார்க்கணும். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு, கரெக்டான உணவு அந்தந்த வயசுக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க மெனோபாஸ் போது நிறைய பிரச்சனை. மெனோபாஸ் போது என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோயா, ஒரு காபுலி சென்னா, ஒரு முருங்கைக்கீரை, இந்த மாதிரி அப்போ ஈஸ்ட்ரஜனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு வகைகள் ரொம்ப கான்ஷியஸாக கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் அப்படி ஆட் பண்ணுறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. அப்பா பெண்கள் பண்ணாத ஒன்று இது. உடற்பயிற்சினாலே ஏதோ ஒரு வேப்பங்காய் மாதிரி கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. இப்போ பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ இது வந்து நிச்சயமாக அந்த உடற்பயிற்சி வந்து ஒரு 15 நிமிஷம், ரொம்ப அதிகம் வேண்டாம். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போக வேண்டாம், இதுக்கு போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாரும் வெளியே போன பிறகு வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு 15 நிமிஷம் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடற்பயிற்சி. மூன்றாவது சரியான தெளிவான ஒரு தகவல். இப்போ சர்வைக்கல் கேன்சர் வேக்சின்னா எப்போ எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பெண் இருக்குது, ஒரு 14-15 வயசு இருக்குது, இல்லை 20 வயசுக்குள்ளே இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சரியான தகவல்களை எடுத்துக்கணும். தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, எதிர் வீட்டில் சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு பயப்படவும் கூடாது, நல்ல விஷயங்களை தள்ளி போடவும் கூடாது. ஸோ சரி, அப்போ ஒரு பேப்ஸ்மியர் பண்ணுறது. ஏன் பெண்கள் பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பயம், வலிக்குமோன்ற பயம். ரெண்டாவது வந்து ஏதாவது அவங்க சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட போகிறாங்கன்ற பயம். இது 2 தான் முக்கியமாக பெண்கள் வரதே கிடையாது. ஏன்னா நம்ம பெண்கள் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கும் இடம் வந்து ரொம்ப ரொம்ப கடைசி, எல்லாத்துக்கும் கீழே. அது இன்னும் அதை ஒரு பழகிட்டோம், நம்ம எல்லாருமே இப்படி பழகிட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு, கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். ஒரு பேப்ஸ்மியர் எதுக்காக பண்ணுறாங்க, பேப்ஸ்மியர் பண்ணி அதில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைப்பர் பிளேசியா, ஒரு டிஸ்பிளேசியா தெரியுது இல்லை, அதுலேருந்து சர்வைக்கல் கேன்சராக மாறுறதுக்கு அந்த பெண்ணுக்கு 6 வருடமாவது குறைந்தது ஆகும். அதுக்கு நடுவில் மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயே இருக்காது, வராது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ சரியான மார்பகத்தை
வந்து ரெகுலராக செக் பண்ணியிருக்கிறது, தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்துக்கிறது, சர்வைக்கல் கேன்சருக்கு அட்லீஸ்ட் 40 வயசு ஆயிடுச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, வருஷம் ஒரு முறை பண்ணலனாலும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சரியான நேரத்தில் சரியான பரிசோதனைகள் பயம் இல்லாமல் செய்து கொண்டு ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதை பார்த்தாலும் பயந்து போய் சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போட்டுக்கூடாது. என்ன எது, யாருக்கு இது நல்ல பயன் தரும், எதற்காக போட்டுக்கிறோம், அந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட, ஏன்னா வர பிரச்சனைகளை எந்த பெண்ணும் தடுக்க முடியாது, ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறோன்றத வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை பொறுத்து தான் அந்த விஷயம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லூயிஸ் ஹேன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்களுக்கு புற்றுநோய்னு கண்டுபிடிச்ச பிறகும் 4th ஸ்டேஜ் கண்டுபிடிச்ச பிறகும் அவங்க 86 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இட்ஸ் ஆல் இன் அவர் மைண்ட். ஹெல்த்ன்றது, ஆரோக்கியம்ன்றது வந்து ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் கிடையாது. இட்ஸ் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் அ ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஸோ அவர் குட் ஆட்டிடியூட், நம்மளுடைய சரியான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம டெய்லி வந்து மகளிர் தினம் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் எங்களோட டவுட்டுக்கு ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த வேக்சின் பற்றி நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருந்தது, அது ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.